அனைவருக்கும் வணக்கம். கைபேசியால் ஏற்படும் நன்மை தீமை பற்றி பேச எம் பள்ளி மாணவர்கள் வந்துள்ளனர். கைபேசியால் நன்மையே என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள் தனிகாஸ்ரீ, கவினயா, ஆராதனா. அதெல்லாம் இல்லைங்க, கைபேசியால் நமக்கு தீமைன்னு பேச வருகிறார்கள் மோகித் ராஜா, முகிலரசன், மகா மகிமா. சரி, கைபேசியால் நமக்கு நன்மைன்னு பேச முதல்ல வர்றாங்க நம்ம தனிகாஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். கைபேசியால் நமக்கு நன்மை தாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. இப்ப நம்ம யார்கிட்டயாவது பேச கைபேசி தேவை. பேச மட்டும் இல்லைங்க, மெசேஜ் அனுப்ப கூட யூஸ் ஆகுது. அதனால கைபேசி நமக்கு நன்மை தாங்க. நன்றி. அது உண்மைதான். இன்னைக்கு காலையில் கூட இந்த நிகழ்ச்சிக்கு சீக்கிரம் வர சொல்லி ஃபோன் தான் பண்ணாங்க. சரி, கைபேசியால் நமக்கு தீமைன்னு பேச முதல்ல வர்றாங்க நம்ம மோகித் ராஜா. வணக்கம் நடுவர்களே. ஃபோன் பண்ண கைபேசி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இங்கே அதுக்கு மட்டுமா யூஸ் பண்ணுறாங்க? இல்லவே இல்லை. ஃபோட்டோ வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு லைக்ஸ் வாங்குறாங்க. ஆழமாக இருக்காங்க. நன்றி. ஓ, அப்படி சொல்கிறீங்களா? சரி சரி, இப்போ கூட நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, கைபேசியால் நமக்கு நன்மையும் இருக்குன்னு பேச வர்றாங்க நம்ம கவினயா. அனைவருக்கும் வணக்கம். கொரோனா டைம்ல நாங்கள் ஃபோனை நாங்கள் பாடமே படித்தோம். இப்போ கூட ஹோம்ஒர்க்க ஃபோனில் நாங்கள் பண்ணுறோம். சீக்கிரம் எல்லாம் முடிக்கிறோம். நடுவில்லை. இப்போ சொல்லுங்க, கைபேசியால் நம்மளுக்கு நன்மை எவ்வளோ இருக்கு? நன்றி. அது உண்மைதான். சரி, இப்போ தீமைன்னு பேச வர்றாங்க நம்ம முகிலரசன். வணக்கம் நடுவர் அவர்களே. வணக்கம் நடுவர் அவர்களே. ஆமாம், கொரோனா டைமில் நாங்கள் ஃபோனில் தாங்க படித்தோம். இல்லைன்னு சொல்லலை. அதாங்க இப்போ நிறைய பசங்க கண்ணாடி போட்டிருக்காங்க. அது மட்டுமா, 2 பசங்க இருக்கிற வீட்டில் ஃபோனுக்கு கூட சண்டை தாங்க. நன்றி. அது உண்மைதான். சரி சரி, இப்போ நன்மைன்னு பேச வர்றாங்க நம்ம ஆதாரணா. வணக்கம் நடுவர்களே. தீமைன்னு இவ்வளோ சொல்கிறாங்க, அதில் இருக்கிற நன்மையை மறந்துட்டாங்க. அவங்க அவசர தேவைக்கு 108 அழைப்பதற்கும் கைபேசி தேவை. நன்றி. ரொம்ப சரியாக சொன்னீங்க. அதெல்லாம் இல்லைங்க, இப்போ தீமைன்னு பேச வர்றாங்க நம்ம மகா மகிமா. அனைவருக்கும் வணக்கம். கைபேசியை நம்ம பசங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால அதுங்களுக்கு கண், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். கைபேசியை அதிகமாக பயன்படுத்தி நாமளை கற்றுக்கொள்கிறோம். நன்றி. நீங்கள் எல்லாரும் சொல்கிறது சரிதான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கேற்ப கைபேசியை நல்ல முறையில் பயன்படுத்தி எல்லாரும் நன்மை பெறுங்க. நன்றி, வணக்கம்.